நீங்க வேணா என் வீட்டில் வந்து வெயிட் பண்ணுங்களேன், காஃபி நல்லா போடுவேன். உள்ள வாங்க, உட்காருங்க. ஐயோ, நான் இன்னும் உள்ளே வரலங்க. சாரிங்க, கதவு கொஞ்சம் லூஸ் கான்டாக்ட், அதான் சர்ருன்னு போயிட்டு வருது. நீங்க உட்காருங்க. என்ன இவன் லைட் போடாமலே உள்ள கூப்பிடுறான்? நான் ஏன் அவர் வீட்டு கதவை திறந்தேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல, நீங்களே சொல்லிருங்க. அவர் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, பேங்க் மேனேஜரு, ரொம்ப காமெடியான ஆளு. நீங்க வேற கொஞ்சம் சோகமா இருந்தீங்களா, அதான் உங்களை சிரிக்க வைக்கலான்னு அவரோட வீட்டு கதவை போய் திறந்தேன். உட்காருங்க, காஃபி போட்டு வந்துடுறேன். என்னங்க சவுண்டு? பேக்க கீழே போட்டீங்க. ஐயோ, என் லேப்டாப். அம்மா. ஐயோ, சாரிங்க தெரியாம அடிச்சிட்டேங்க. ஐயோ, டைமிங்ல வேணா ஃபோன் பண்றானே. போனா? டிவி தான் ஆன் ஆயிருக்கு. ஐயோ சாரிங்க, பதட்டத்துல போனுன்னு சொல்லிட்டேன். சாரிங்க, மன்னிச்சிருங்க. நோ ப்ராப்ளம், நானும் தானே உங்களை அடிச்சேன், ஸோ நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ இல்லைங்க, பொண்ணுங்க அடிச்சா சாரி கேட்க கூடாதுங்க, பசங்க அடிச்சாதாங்க சாரி கேட்கணும். சரி விடுங்க. என்ன பண்றீங்க? நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணும்னு எங்க அம்மா எனக்கு செய்வனெல்லாம் செஞ்சு வச்சாங்க. ஆனா எனக்கு கல்யாண ஃபீலே வந்ததில்ல. இப்போ உங்களை பார்த்ததுக்கப்புறம் ஏன் இந்த ஃபீல் வந்துச்சுன்னே தெரில. இந்த இடத்துல நீங்கள் ஏன்னு கேட்கணும், உங்களால் கேட்க முடியல. ஏன்னா வெக்கத்தில் உங்களுக்கு பேச்சே வரல. உட்காராதீங்க. ஐயோ அப்படி பண்ணாதீங்க. ஓடாதீங்க. ஹலோ, நான் எங்க ஓடுறேன்? நான் ஒரே இடத்துல தானே இருக்கேன். நான் சொன்னது வெளியில இல்லைங்க, உள்ளுக்குள்ள. உள்ள ஓடுறீங்க, பாடுறீங்க, சிரிக்கிறீங்க, என்ன பாடா படுத்துறீங்க. இங்க யாரும் இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். ஐயோ நீங்க கவுண்டர் கொடுக்காதீங்க, நானே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க. இருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன். இதை நான் சொல்லியே ஆகணும். இங்க யாரும் இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க நினைச்சா அந்த அழகை பார்க்கலாம். எப்படி? ஏன்னா நான் சொன்னதே உங்களாதான். பெண்களுக்கு அழகே இந்த சந்தேகம்தான். என் கண்ணு வழியா பாருங்க, உங்க அழகு எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். என்னாச்சுங்க, சைலண்டா இருக்கீங்க? நான் விழுந்துட்டேன். எங்கீங்க? சீ, கீழே இல்ல, உங்க காதல்ல விழுந்துட்டேன். அப்ப ஏன் நம்ம காதலை நம்ம பரிமாறிக்க கூடாது? புரியல. பக்கத்துல வாங்க, சொல்றேன்.